வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். மேஷ ராசியில 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சூரியன் பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த மேஷ ராசிக்கு வரும்போது அந்த சூரியனாகப்பட்டவர் உச்சம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த காலகட்டம். இது ஒரு மாத கால அளவிற்கு, அதாவது 14ஆம் தேதி ஏப்ரல்ல இருந்து 14ஆம் தேதி மே மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் மீன ராசியில புதன் பகவான் நீச்சம் அடைகிறாரு. அடுத்து அந்த செவ்வாயும் பயிற்சியாகி வருகிறாரு. புதன் பகவானும் பயிற்சியாகி இந்த ராசிக்கு பயிற்சியாகி வர்றாங்க. அதனால இந்த சூரியனுடைய பலத்தோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேரும்போது இன்னமும் நிறைய ஒரு மாற்றங்களை இந்த தனுசு ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. அந்த அவசிய சூழ்நிலை அதையும் தாண்டி எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியில இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் அடைகிறார். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் அப்படின்றது அப்படியே பக்க பலமாக வச்சிருப்பாங்க. அந்த தெய்வ பலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லவே வேண்டாம். ராசிக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆன்மீகம்தான் இவர்களுக்கு. ஆன்மீகத்தை தவிர வேற எந்த வித விஷயத்திலையும் ஈடுபடவே மாட்டாங்க. அப்படியே மிஞ்சு போனா ஒரு சின்னதா வேற எங்கேயாவது ஒரு டிராவல் பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தொழில் ரீதியான நிறைய விஷயங்கள்ல இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் 2 மடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க செய்த வேண்டுதல்களின் பலன்கள் இந்த காலகட்டத்தில் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். 100% நீங்க என்னென்னலாம் நினைச்சு ஒரு பிரார்த்தனை வச்சிங்களோ அது எல்லாமே இந்த மாதத்துல, அதாவது இந்த மேஷ ராசியில இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய தனுசு ராசி என்பர்கள் வேலை போராட்டங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துல ஒரு வேலை, திரும்ப இன்னொரு 6 மாதத்துல வேலை, அதுக்கப்புறம் வேலையில ஒரு 3 வருடத்திற்கு மேல நிலைச்சு இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையில அதாவது கூட வேலை பார்க்குறவங்கனால சில பிரச்சனைகள், அடுத்து உயர் அதிகாரிகள்னால அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள், இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப மென்டல் டிப்ரெஷன் அப்படின்றது தான் சொல்லலாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. அளவுக்கு அதிகமான வேலை சுமைகள், அளவுக்கு அதிகமான மன உளைச்சல்களை தன்னுடைய அலுவலகத்தில் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் முக்கியமான பொறுப்புகள் உங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடிய ஒரு தருணம். அதிலும் முக்கியமா அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி ஒரு டிபார்ட்மெண்ட்டையே கொடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய பொறுமையும் இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்க எந்த அளவுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த மாதிரியான ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் ஹெவியாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரியாக அந்த வேலை ரீதியான சில உயர்வுகளையும் அடுத்து வருமான வளர்ச்சிகளையும் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த சூரியன் 5ஆம் இடமான அந்த புத்திரஸ்தானத்துல உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது இதனால் வரைக்கும் குழந்தைகளை எண்ணி எண்ணி ரொம்ப வருத்தப்பட்ட இந்த தனுசு ராசி என்பவர்கள், என்னுடைய குழந்தை நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும், நல்ல ஒரு வாழ்க்கையில் அவன் நல்ல செட்டில் ஆகணும், அவளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு திருப்திகரமான வாழ்க்கையா இருக்கணும், நான் தான் இவ்வளோ ஒரு சிரமப்பட்டேன், அவங்களுடைய வாழ்க்கையாவது நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு வேண்டுதல் வைத்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தைகளினுடைய வளர்ச்சியை நீங்களே கண்கூடாக பெறக்கூடிய ஒரு தருணம். நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக இன்னாருடைய பெற்றோர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றத அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. திருமண வாழ்க்கை, திருமண வரன்கள் தேடக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான சில நல்ல ஒரு விஷயங்களும் காதல் திருமணங்கள் உங்களுக்கு ஈடேறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது.
காதல் திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஊரே மெச்சக்கூடிய அளவிற்கு ஒரு காதல் திருமணத்தை இந்த அளவுக்கு பண்ணி வைக்கிறாங்களா பெற்றோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெற்றோர்களின் சம்மதத்தோட மிக உயர்ந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்டஸோட நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு காதல் திருமணங்கள் ஈடேறுவதற்குண்டான ஒரு நேரம். இப்போ தனுசு ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வேலையை விடக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை வரும். ஏன் மேடம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிகாரத்தன்மையில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு இந்த இடத்துல சில ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய வெளியூரில் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 5ஆம் இடம் அப்படின்றது வேலையை பறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் பதவிகளை பறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் இருக்கிறதுனால அந்த பதவிகளில் யாராவது இருக்கிறீங்க, ஒரு அதிகாரத்தன்மையில் யாராவது இருக்கிறீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறீங்க, ஒரு பெரிய சிஇஓவாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் சில நெருக்கடிகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நபர்கள் அதிகப்படியாக இருக்கிறதுனால உங்களை பெரிய அளவுக்கு அந்த அலுவலகத்தில் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல, நாங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிறோம் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்றுமதி தொழிலெலாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் இந்த ராசி என்பவர்களுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.